கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லா மனிதருக்கும் இருக்கு. பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது, அப்படிதானே? அப்படி பிரச்சனையே எனக்கு இல்லை பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலையை வச்சிடலாம், அப்படிதானே? இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சிரித்த முகத்தோட பக்கத்துல பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. சிரித்த முகம், அவங்க சிரிக்கட்டும், பல்லு தெரியணும். ஆமா, கர்த்தர் நல்ல ஆண்டவர் எவ்வளவு அழகா அவர் படைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லா மனுஷர்களுக்கும் பிரச்சனை என்பது உண்டு. ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு வகையில பிரச்சனை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு. அந்த பிரச்சனையை நாம் கடந்து போவதுதான் சவால் நிறைந்த ஒரு வாழ்வு. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையிலேயே நம்ம உட்கார்ந்துடக்கூடாது, அந்த பிரச்சனையிலேயே நம்ம பின்னிட்டு போயிடக்கூடாது. நமக்கு வருகிற பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி சவாலா நினைச்சு அதை தகர்த்து முன்னேறி செல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார், ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். இந்த சபைக்கான பிரசங்கம் தேவ பிள்ளைகள் முழுமையாக கவனத்தோடு கூட இந்த பிரசங்கத்தை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர்கள் எழுதினதான நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த 6வது அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பேசும்படியாக என்னை நினைவுபடுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 6ஆம் அதிகாரத்திலிருந்து தான் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆதி அப்போஸ்தல அந்த திருச்சபைகள் பூமியில உருவாகுது. சபை பூமியில பெருகி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். 2ஆம் அதிகாரத்துல தேவ ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். இயேசு இப்ப பூமியில இல்ல, இயேசு பரமேறி அவர் பரத்துக்கு நேராகி போயிட்டாரு. இப்ப பூமியில இருக்கிற சீஷர்கள் எல்லாம் ஒரு திருச்சபையை உருவாக்குறாங்க. திருச்சபையை உருவாக்கும் பொழுது 2வது அதிகாரத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கு கூடி இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அங்க எத்தனை பேர் கூடி இருந்தாங்கன்னா 120 பேர் கூடி இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 120 பேர். இந்த 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின உடனே எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினாங்க. அந்த நாட்களில பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 120 பிளஸ் 3120 பேர் திருச்சபையில அப்படியே ஐக்கியமாய் அங்கத்தினரா மாறிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு நேராக கடந்து போறாங்க. அந்த வழியில வாசல் சர்ச்சுக்கு வெளியில ஒரு மனுஷன் ஜப்பானியா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மனுஷன்கிட்ட பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்றாங்க. உடனே அந்த மனுஷன் எழுந்து நடந்தார். எழுந்து நடந்த உடனே ஊழியர்களோடு கூட சாட்சியும் இவர்களுக்கு ஏற்பட்டதுனால அந்த நாட்களிலே பிரசங்கத்தின் நிமித்தமாக சபையில 5000 பேர் கூட்டப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 120 இருந்தவர்கள் சபையில 3000 மாறினது, 3000 5000 மாறினது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அந்த 2வது அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா விசுவாச பிள்ளைகள் அந்த நாட்களிலே ஆதி திருச்சபையில வந்ததான தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவதில்லை. அதே போல அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறதான அந்த உபதேசங்களை கேட்பதிலையும் கம்யூனியன் எடுப்பதிலையும் சபை ரொம்ப பலப்பட்டு ஒரு மனமாய் இருந்தது. இந்த பிரசங்கத்தை நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். சபை மிக ஒரு மனமாய் இருந்தது. இந்த ஒரு மனம் நாளுக்கு நாள் பெருக 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 சபையும் பெருகிக் கொண்டே இருந்தது. இப்போ 10,000 பிளஸ் விசுவாசிகள் ஆத்துமாக்கள் திருச்சபையில வந்துட்டாங்க. இப்ப சபை பெருகினா பிசாசுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்க. சபை பெருகு. சபை நாளுக்கு நாள் பைபிள் சொல்லப்படுகிறது, அனுதினமும் திருச்சபையில புதிய புதிய ஆத்துமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. வர வர பிசாசுக்கு பிடிக்கல. பிடிக்காம பிசாசானவன் ஒரு தந்திரத்தை பண்ணி வெளியே சபையிலிருந்து வெளியே இருக்கிறதான ஸ்தோத்திரம் இந்த அரசியல் தலைவர்களை எடுத்து பயன்படுத்தலாம்.
அதாவது சதுசேயர்கள், பரிசேயர்கள் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சபைக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை விதைச்சா, ரொம்ப ஒருமனமா இருக்காங்க, இவங்களை எப்படியாவது கலைச்சு விடணும், இவங்களை பிரிச்சு விடணும்னு சொல்லி அவங்க சில சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டி அந்த நாட்டில் அரசியல் தலைவர்களும் அதே போல மதம் சார்ந்த இவர்கள் மதத்தை மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அந்த பிரச்சனை கிளப்பின உடனே பேதுருவை அல்லது சில சீஷர்களை பிடிச்சு கொண்டு போய் சிறையில வைக்கிறாங்க. சிறையில பூட்டப்பட்டிருக்கிற சீஷர்கள் பொழுது விடிந்த உடனே அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அரசியல் தலைவர்கள் பாக்குறாங்க, ஆனா பாவமே இவங்களை பிடிச்சு உள்ள போட்டாலும் ஜெயில் கதவு பூட்டி இருக்கு, ஆனா வெளியே போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, நீங்க என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்கள் ஊழியத்தை நாங்கள் சரியாய் செய்வோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி வெளிய அரசியல் மூலமா பிரச்சனை கொடுத்த பிசாசு சபைக்குள்ள 5வது அதிகாரத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். என்ன பிரச்சனையை கொண்டு வரான்னா, அனனியா சப்பீராளை கொண்டு வரான். இந்த அனனியாவும் சப்பீராளும் கணவனும் மனைவியும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், நிலத்தை விற்று அதுல இருக்கிற ஒரு பாகத்தை தேவ சமூகத்துக்கு நேரா கொண்டு வரணும். இப்ப பேதுருவுக்கு முன்பதாக கணவனும் மனைவியும் அந்த பாகத்தை வஞ்சித்து வைத்துக் கொண்டு பேதுருகிட்ட வந்து போய் சொல்றாங்க, நாங்க இவ்வளவுதான் இடத்தை வித்தோம், இவ்வளவுதான் காணிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, நீங்க ஒரு தேவ அப்போஸ்தலன்ட்ட ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் சொல்றீங்கன்னு சொன்ன உடனே 2 பேர் மரித்து போறாங்க. கவனிங்க, இது சொன்னாதான் உங்களுக்கு பிரசங்கம் புரியும். 2 பேர் மரித்த உடனே வெளியே பேச தொடங்குறாங்க. சபைக்கு போனாங்க, காணிக்க கொடுக்கலையா, அங்க அப்போஸ்தலர் சாபம் விட்டாரு, அவர்கள் மரித்து போயிட்டாங்க. இப்படின்னு சபைக்குள்ளேயே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி சபையை கெடுக்க பிசாசு சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒன்று, வெளியே இருந்து சபையை கலைக்க ஒரு பிரச்சனை ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில. இரண்டாவது, சபைக்குள்ளேயே ஒரு சிலரை எழுப்பி சபையை பிரித்து விடுவதற்காக சில சதி திட்டங்களை தீட்டினார்கள். அதுவும் வாய்க்காமல் போனது. பிசாசு தோல்வி அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டே இருக்கான். வெக்கப்பட 6வது அதிகாரத்துக்குள்ளாக கடந்து வராங்க. 6வது அதிகாரத்துல வந்ததுமே ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அங்க அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை உண்டான கதையை நான் சொல்றேன். என்ன புது பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க? 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. சீஷர்கள் பெருகின போது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு புது பிரச்சனை சபையில கிளம்புது. இந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் நான் சொல்றேன். புது பிரச்சனை கிளம்புது. என்ன புது பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை. சபையில என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை. பீஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க சர்ச்சில் ஒரு 30 பேர் 50 பேர் வரும் பொழுது 2 கரண்டி சோறு வைப்பாங்க. இப்போ எவ்வளவு கரண்டி சோறு வைக்கிறாங்க? அளந்துதான் வைக்கிறாங்க. ஒரு கரண்டி தான் வைக்கிறாங்க. அந்த ஒரு கரண்டியுமே கடைசியா சாப்பிடுறது என்னங்க? பீஸ் இல்ல, சோறு இல்ல. அப்படிங்கிற ஒரு புது பிரச்சனையை சபைக்குள்ள பிசாசு கொண்டு வரோம். இங்க நடக்கிற பிரச்சனையை நீங்க கூர்ந்து கவனித்தீங்கன்னா, கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க, எங்க ஊர்ல இருந்து எங்க கிரேக்க அந்த ஜாதியில இருக்கிறவங்க கிரேக்க பாஷை பேசுறவங்களுக்கு விதவைகளை சரியா கவனிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. ரெண்டு யூதர்கள் இருக்காங்க. நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். ஒன்று, எபிரேய பாஷை பேசுகிற யூதர்கள். இரண்டாவது, கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்கள். கிரேக்க தேசத்துல போய் குடியிருந்தவங்க எல்லாம் கிரேக்க பாஷை பேசுறாங்க. எபிரேய தேசத்துல போய் குடியிருந்தவங்க எபிரேய பாஷையில பேசுறாங்க. இப்ப சபை ஒன்றாய் கூடி வரும் பொழுது கிரேக்க யூதர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, சபையில சாப்பாடு கொடுக்கும் போது எங்க விதவைகளை சரியா கவனிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு புது பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புது பிரச்சனையை அப்போஸ்தலர்கள் அன்றைய நாட்களில் இருந்த திருச்சபை மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதற்கான தீர்வை சொல்யூஷனை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாராக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. வேலையில ஒரு பிரச்சனை இருக்கும், படிப்புல ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், வருமானத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா ஆண்டவர்
ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த இரண்டாவது ஆராதனையில எந்தெந்த பிரச்சனைகளோடு கூட இந்த சபையில ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, உங்க சரீர பிரச்சனை உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதா, அல்லது ஆவிக்குரிய ஒரு போராட்டம் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதா, அல்லது ஜெபிக்க முடியாம பைபிள் படிக்க முடியாம உங்களை பிசாசானவன் மேற்கொள்கிறானா, அல்லது சபைக்கு சரியா போக முடியாம பிசாசு நம்மளை மேற்கொள்றானா, வருமானத்துல சரியான உயர்வு இல்லாம பிசாசு நம்மளை மேற்கொள்றானா, அத்தனை விஷயங்களுக்கும் மூன்றே மூன்று தீர்வு. அது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்க முடியும். 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. முதல் காரியம் என்னவென்று நாம் அங்க பார்க்க முடியும். அப்பொழுது பன்னிரு வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது. நல்ல கவனிச்சு பாருங்க. இப்போ திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் அங்க வரவழைக்கிறாங்க. அத்தனை பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 12 அப்போஸ்தலர்களும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்தார்கள். விசுவாசிகளை வரவழைக்கல, சீஷர் கூட்டம். அப்ப சீஷர் கூட்டம்னா யாருன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரிக்கும் வருடத்திலையும் நான் இரத்த சாட்சியாக மரிப்பேன், இயேசுவுக்காக என்ன இழக்க நேர்ந்தாலும் நான் இழப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவர்கள் தான் சீஷர்கள். அல்லேலூயா. இப்ப சீஷர்களெல்லாம் வரவழைத்து இவங்க முதல் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்றாங்க. தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது சொல்லுங்க தகுதி அல்ல. அப்போ நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு முதலாவது என்ன? தகுதியானதை தான் நாம் செய்ய வேண்டும், தகுதி அற்றவைகளை நாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு முதல் தீர்மானத்தை எடுத்துக்கொள்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் விஷயமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை தவிர்த்து விடுங்கள். தகுதி இல்லாததை தவிர்த்து விடுங்கள். நமக்கு எது தகுதியோ அதை நம்ம செய்யணும். நமக்கு தகுதி இல்லாததை நம்ம செய்வோம் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு தீர்வை பார்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க ஆட்கள் அதிகமாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை குறைத்து கொண்டாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை குறைச்சு கொண்டாங்க, ஜெபத்தை குறைச்சு கொண்டாங்க, வசனத்தை போதிக்கிறத குறைச்சு விட்டாங்க. இப்ப ஜனம் கூட எங்கள் மக்கள் வராங்களே, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது, எப்படி அவங்களை விசாரிக்கிறது, அவங்க திருப்தியா சாப்பிட்டு போகணுமே, அதுகளையே நோக்கம் போனதுனால இப்ப ஸ்தோத்திரம் சபையில ஒரு பெரிய பிளவு உண்டாகுது. அல்லேலூயா. அப்பதான் அப்போஸ்தலர்கள் சீஷர்களெல்லாம் வர வச்சு ஒரு தீர்மானம் பண்றாங்க, நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்காக இந்த ஊழியத்துக்கு நான் வரல, இந்த ஊழியத்துக்கு நான் வந்த நோக்கம் ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டு அதை சரியாய் செய்வதுதான் எங்களுடைய நோக்கம், அதை நாங்க சரியா செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. நல்ல விலகிக் கொள்ளுங்க. நமக்கு தகுதியானவைகளை நாம் சரியாக செயல்படுத்திக் கொள்ளணும். நமக்கு தகுதி இல்லாததை இன்றைக்கு இந்த ஸ்தோத்திரம் 2வது வாரத்துல தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விட வேண்டும். நமக்கு எதெல்லாம் தகுதியா இருக்கோ அதை மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாமே எனக்கு எப்படி இருக்காது, தகுதியா இருக்காது. 1 கொரிந்தியர் 6:12 வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அது எனக்கு தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் நான் அதற்கு என்ன பண்ண மாட்டேன்,
அடிமைப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ தகுதியானவைகளை தேவ பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ளணும். எல்லாவற்றையும் தவிர்த்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நமக்கு என்ன தகுதியோ அதை நாம் ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்ளணும். தகுதி அற்றவைகளை தவிர்த்து விட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரா இருக்கட்டும், ஒரு விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும், நமக்கு என்ன தகுதியோ அதை மட்டும்தாங்க செய்யணும். அல்லேலூயா. சர்ச்சை நடக்கிற நேரத்துல சபை நடந்துட்டு இருக்கு, இப்ப ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நான் போய் டீ கடையில நின்று டீ குடிச்சுட்டு இருந்தா அது எனக்கு தகுதியா? ஒரு சர்ச்சை பார்த்து ஆராதனை நடக்கிற நேரம், இங்க சர்ச்சை நடக்கிற நேரத்துல டீ கடையில டீ குடிச்சா எனக்கு அது தகுதி அல்ல. ஆனா அதை அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? யார் இருக்கும்? நான் எப்பனாலும் டீ குடிப்பேன், எப்பனாலும் டிஃபன் சாப்பிடுவேன், எப்பனாலும் என்னனாலும் பண்ணிக்கலாம். ஆனா அது எனக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, தகுதி இல்லை. அல்லேலூயா. காலையில எழுந்து வேதத்தை தியானம் பண்ற நேரத்துல நான் வேற எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தேனா அது எனக்கு தகுதியா? தகுதி இல்லை. ஆராதனை ஒழுங்கு நேரத்துல நம்ம சரியா வராம வேலையில நின்றுட்டு இருந்தோம்னா அது நமக்கு தகுதியா? சொல்லுங்க. அப்ப தகுதி அற்றவைகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். இந்த போன் இருக்கு, ஒரு 15,000 ரூபாய் போன் வச்சிருக்கலாம், அல்லது சொல்ற 30,000 ரூபாய் போன் கூட நீங்க வச்சிருக்கலாம், ஏன் 40,000 ரூபாய் போன் கூட நம்ம வாங்கிக்கலாம். அது நம்மளுடைய தகுதியை பொறுத்து. ஏன் ஐபோன் அந்த ஆப்பிள் கூட வாங்கிக்கலாம், 1 லட்சம் கொடுத்து ஒரு ஆப்பிள் கூட நம்ம வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம். அது நம்மளுடைய ஸ்தோத்திர விருப்பம், அதுக்கு என்னால முடியும். ஆனால் பயன்படுத்துவது, சபைக்குள்ள உட்கார்ந்து போன் நோண்டுவது எனக்கு தகுதியா? இருக்கீங்களா? எல்லாமே என்னுடைய விருப்பம் தான். இந்த போன் எவ்வளவு காசு கொடுத்து நான் வாங்கி வச்சுக்கலாம், அது என்னுடைய வருமானத்தை பொறுத்தது, அது என் விருப்பம். ஆனா அதை பயன்படுத்தும் விதம், சபைக்குள்ள உட்கார்ந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தேன்னா அது எனக்கு தகுதியா? சபைக்குள்ள உட்கார்ந்து இந்த போன்ல இருந்து சேட் பண்ணா அது எனக்கு தகுதியா? தகுதி அற்றவைகளை தவிர்த்து விட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த திருச்சபைகளை விரும்பினார். அல்லேலூயா. நம்ம டைட்டா லெகின்ஸ் போடுறதுக்கு நம்ம விருப்பம், என்னுடைய காசு என் விருப்பம், நான் எவ்வளவு டைட்டா வேணா போட்டுக்கலாம். ஆனா சபைக்குள்ள வரும்போது ஒரு ஒழுங்கம் இருக்கு, அது போலதான் நம்ம போடணும். அல்லேலூயா. முடி எப்படினாலும் வெட்டிக்கலாம். எங்க காசு கொடுத்து சலூன் கடையில முடி வெட்டி யாருக்கு போனது? என்ன சொல்றீங்க? காசு கொடுக்குறோம், என்ன ஸ்டைல் சொல்றோமோ ஒரு ஸ்டைல வெட்டி விட்டுக்கலாம், ஏன் விருப்பம். அந்த மண்டையில 4 கோட போறது ஏன் விருப்பம். ஆனா நான் ஒரு தேவ பிள்ளை, அது எனக்கு தகுதியா? எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. தகுதியானவைகளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், தகுதி அற்றவைகளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த சபையில எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆகாத சம்போஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத பேச்சு, ஆகாத கூட்டு, ஆகாத நட்பு நம்முடைய நல்ல ஒழுக்கத்தையே என்ன பண்ணிடுமா? பைபிள் வசனம் சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம யாரு கூட கூடுறோம், யாரு கூட அதிகமா பேசுறோம், நம்முடைய நட்பு யாரு கூட அதிகமா இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குடும்பமா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவிகளா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய நட்பு அதிகமா யாரு கூட இருக்கு? சினிமா பார்க்கறதுலயே நம்ம நட்பு இருக்கா? கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறபடியே நட்பு அதிகமா இருக்கா? வாலிப தம்பிகளே, உங்க நட்பு தவறுன்னு அறிஞ்சா நீங்க அந்த இடத்தை விட்டு விலகிடும். இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. சகோதரிகள், சீரியல் நம்ம நேரத்தை முழுங்குதுன்னா அதை தவிர்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தவிர்த்துடணும். இது கெட்ட காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்க உள்ளத்துல உணர்த்திட்டாருன்னா தவிர்க்கணும்னா என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, தவிர்க்கணும். அப்படி தவிர்க்க அந்த திருச்சபை தன்னை ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. எபேசியர் 5:4 சொல்லப்படுகிறது, வம்பும் புத்தியினமான பேச்சுகளுக்கு என்னை விலக்கி அருளும். வம்பு பேச்சு, அதுக்கு நம்மளை விலக்கி கொள்ளணும். புத்தியினமான பேச்சுக்கு நம்மளை விலக்கி கொள்ளணும். தர்க்கமான பேச்சுகளுக்கு நாம விலக்கி கொள்ளணும். இருக்கீங்களா? அந்த திருச்சபையில ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, தகுதி அற்றவைகளை நாங்கள் தவிர்த்து விட வேண்டும். எபேசியர் 4:17 சொல்லப்படுகிறது, வீணான சிந்தையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளும். வீணான சிந்தை நமக்குள்ள வரவே கூடாது, தவறான யோசனை வரவே கூடாது, தவறான தாட், தவறான எண்ணங்கள் நமக்குள்ள ஓடவே கூடாது.
அப்படி ஓடுவதை தவிர்த்து விட வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த சீசன்லாம் வரவழைத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்ம சபை இப்படி போவதற்கான காரணம் என்ன? தகுதியற்றவைகள். வசனத்தை போதிக்க வேண்டிய நேரத்துல அலுவலகங்கள், சாப்பாடு காரியங்களில் ஊழியக்காரர்களாக நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக சில ஆட்களை நியமிக்கலாம். அவங்க பார்த்துக்கிட்டோம். நாங்கள் வந்தது தேவ வசனத்தை போதிக்க மட்டும்தான் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு தீர்வை, ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. அல்லேலூயா. கடன் ஏன் அதிகமா வருது? அதுக்கான தீர்வு என்ன? தேவையில்லாம ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆமா அதை இது லொட்டு லொஸ்ட வாங்கி இஎம்ஐ போட்டா கடன் வரதான் செய்யும். அப்ப நம்ம ஒரு தீர்வை காணும். எனக்கு இவ்வளவு சேலரி வருது, இதற்கான பொருளை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா என்னால இஎம்ஐ கட்ட முடியும். நம்ம அளவுக்கு கடந்த லோனு அது இதெல்லாம் வாங்குறதுனால கடன் வருது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீண் பழி நம்ம மேல ஏன் வருது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னா நம்ம அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சில வேளையில வீண் பழி ஒண்ணுமே வராது. ரெண்டு அக்காங்களோ ரெண்டு அண்ணன்களோ பேசிட்டு இருப்பாங்க. கூட போய் நம்ம உட்கார்ந்து இருப்போம். கூட போய் உட்கார்ந்து நம்ம அமைதியா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போம். அவங்க கேட்டுட்டு அக்கா நீ சொல்லுக்கா, அண்ணா நீ சொல்லுன்னு சும்மா சொல்லுவாங்க. அப்படி இல்லப்பா இப்படின்னு சும்மாதான் பய திறந்து இருப்போம். அதை பெரிய குற்றமாக்கி, சொல்றது புரியுதா? நம்மள குற்றமாக்கி வீண் பழியை நம்ம சுமத்தி விட்டுருவாங்க. அப்ப நம்ம அதுக்கு முன்னாடியே அந்த அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம இதுக்கு அங்க இருக்கிற நமக்கு வேலை ஒதுக்கி போயிட்டா, புரியுதா? அப்போ தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய பிளஸிங்கை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதல் விஷயம், இவங்க திருச்சபையாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, தவிர்க்க வேண்டியதை தவிர்ப்போம். இரண்டாவது விஷயமாக தெரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இப்ப இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆதலால் சகோதரரே, இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான சொல்யூஷனை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, சகோதரரே பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற எத்தனை பேரை செலக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து பிரசங்கம் பண்றோம், நாங்க ஊழியம் செய்யறோம், இந்த காரியமெல்லாம் பொறுப்பெடுத்து செய்வதற்காக ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த 7 பேர் எப்படி இருக்கணும்னு சொன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், பரிசுத்த தெய்வீக ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவது நல்ல சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது நான் இப்படி சொல்லலாம், தரமானவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, தகுதி இல்லாததை தவிர்த்து விடுங்கள். இரண்டாவது, உங்களுடைய செலக்ஷன் தரமானதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஃபேவரட்டா அன்றைய அப்போஸ்தலர்கள் நினைச்சிருக்கலாம். கூப்பிடுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம கூட ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்களை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணல. இந்த பிரதர்கிட்ட, இந்த சகோதரர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா சரியா செய்வாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணல. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரதர் என்ன சுறுசுறுப்பா இருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா அவர் பர்ஃபெக்ட்டா செஞ்சிருவாரு, இந்த சிஸ்டர் இந்த வேலையை கொடுத்தா சரியா செஞ்சிருவாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணல. அத்தனை பேர் 10,000 விசுவாசிகள் சீஷர்கள் இருக்கும்போது 7 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு பார்க்கிறாங்க, அவங்களுக்கு தெய்வீக ஞானம் இருக்கான்னு பார்க்கிறாங்க, அவங்க நல்ல சாட்சி பெற்றிருக்கிறாங்களான்னு பார்க்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்க செலக்ட் பண்ணல, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த நாட்களை செலக்ட் பண்ணல, தரமானவைகளை செலக்ட் பண்ணாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீடா இருக்கட்டும், உங்கள் படிப்பா இருக்கட்டும், உங்கள் குடும்பமா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் பிள்ளைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தரமானவைகளை நீங்களும் நானும் செலக்ட் பண்ணணும். ஏதோ கிடைச்சிருச்சு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் சரி நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. செகண்ட்ஸ்ல ஒரு வண்டி வாங்கினாலும் நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தரமானவைகளை நாம் செலக்ட் பண்ணும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாயிரும். அல்லேலூயா. உங்க கூட நீங்க சேர்ற ஆளு உங்களை விட தரமா இருக்கும்.
நீங்க ஜெபிக்கிற ஆளு உங்களை விட வைராக்கியமா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வாலிப தம்பி தங்கச்சிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை விட நல்ல ஆவியில பலப்பட்டவங்களா இருக்கணும். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க நம்ம சேர்ந்துக்கலாம், அப்படி கிடையாது. உங்க ஃப்ரெண்டு உங்களை விட நல்ல ஜெபிக்கிற ஃப்ரெண்டா இருக்கணும். உங்களை விட நல்ல பரிசுத்தாவியில நிறைந்த ஃப்ரெண்டா இருக்கணும். உங்களை விட விசுவாசத்துல அதிகமானவர்களா இருக்கணும். அவங்க கூட நீங்க நட்பு வைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. எதற்கு புரியுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிக்கிறதுக்கே நீங்க ஒரு 4 பேர் செலக்ட் பண்றீங்க வைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்களையுமே ஒரு ஜெபிக்காத அக்காவை கூட நீங்க சேர்ந்து பாருங்க. ஜெபிக்காத அக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ண போலாமா? நம்மளுடைய டைம் ஒரு 11 மணி வச்சுக்கலாம். 11 மணிக்கு ஜெபம் பண்ண போலாமா? அக்கா எனக்கு வேலை இருக்குக்கா, நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க கூட நம்மளுடைய ஜெப ஐக்கியத்தை வைக்க முடியாது. அப்படியே ஜெபத்துக்கு வந்த உடனே உட்கார்ந்து உலக கதையை பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம ஐக்கியம் வச்சோம்னு சொன்னா நம்ம ஜெப ஜீவியம் வளர்ந்துருமா? இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய செலக்ஷன் கரெக்டா இருக்கும். நல்ல ஆவியில பலப்பட்டவர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்ம சுய ஞானத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மிக மிக அவசியம். நல்ல சாட்சி மிக மிக அவசியம். இவங்க செலக்ட் பண்ணது தரமானவர்களை செலக்ட் பண்ணாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெர்மன் தேசத்துல ஒரு யூத ஃபேமிலி இருந்தாங்க. அந்த யூத ஃபேமிலி ஜெர்மன் தேசத்துல பிழைப்புக்காக போயிருக்கிறாங்க. ஜெர்மன் தேசத்துல அவங்க வழிபடுறது, அவங்க ஃபாலோ பண்றது எல்லாமே லுத்தரனுடைய பேக்ரவுண்ட ஃபாலோ பண்றவங்க. ஆனா யூத முறைப்படி அப்படிப்பட்ட காரியங்களை செயல்பட மாட்டாங்க. 10 கட்டளை சொல்லணும். தாயானவள் தன் பிள்ளைக்கு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுதே அவங்க என்ன சொல்லி வளர்க்கணும்? ஆறாரோ பால் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, என்னை உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். புரியுதா? என்னது 10 கட்டளை. அல்லேலூயா. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஃபீட் பண்ணிக்கிட்டே அந்த குழந்தை அதை கேட்டுட்டு இருக்கணும். இதுதான் யூத முறை. ஆனா இப்ப ஜெர்மன் தேசத்துல இருக்கிறாங்க. வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த பையன் ரொம்ப சுத்தியான பையன், ரொம்ப கேள்வி கேட்கிற பையன், எதனால முரண்பாடா கேட்டு கேட்டு கற்றுக்கொள்ற பையன். அப்பா தப்பி கேட்டுக்கிறான், அப்பா நம்ம ஜெர்மன் தேசத்துல இருக்கிறோம், இங்க நம்ம வந்ததுல இருந்து நானும் கூட பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஜெர்மன் தேசத்துல லுத்தரன் முறை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதவே நம்மளும் ஃபாலோ பண்றோமே, நம்ம யூத முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்பா சொன்னாராமா, எப்பா நம்ம புடைக்க வந்த இடம், வாழ்வதற்காக வந்திருக்கோம். இங்க அவங்களுக்கு ஏற்றது போல நம்ம இருந்தாதான் நம்மள வாழ விடுவாங்க, நம்மளும் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பதில் அந்த சுட்டி பையனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. இது சரியான பதில் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் அதை முரண்பாடாக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே அவனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம போயிருச்சு. காலங்கள் கடந்தன. ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்திற்கு அவன் மேற்படிப்புக்காக போயிருக்கிறான். இங்கிலாந்துல போய் மேற்படிப்புக்காக படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு புத்தகம் எழுதுகிறான். அது தமிழ்ல சொல்றேன், தெய்வம் இல்லை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினான். அவன் ஒரு யூதன், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய குடும்பத்துல பிறந்தவன், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த யூத மார்க்கத்துல பிறந்தவன். அவன் கடைசியா எழுதுகிற புத்தகம் தெய்வம் இல்லை. அவருடைய பெயர் தான் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அங்க சொல்லப்படுகிறது கார்ல் மார்க்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்ல் மார்க்ஸ் தெய்வம் இல்லை என்கிற கொள்கையை பூமியில வித்தாய் விதைத்தவர். காரணம் எங்க வந்துச்சு? அப்பா சரியா அவனை நடத்தல, தகுதியானதை சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்காததுனால இயேசு பிறந்த சந்ததியில பிறந்த ஒரு நபர் இயேசு கடவுளே இல்லைங்கிற ஒரு கொள்கைக்குள்ள போயிட்டார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு தரமானவர்களை கற்றுக் கொடுங்கள். படிக்கிறியா, சாப்பிட்டியா, ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எழுது கொடுத்தாங்களா, எழுதுலையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். இதை விட பைபிள் படிச்சியா, வசனம் தெரியுமா, ஏன் சர்ச்சைக்கே வரமாட்டேங்கிற, ஏன் ஆராதனைக்கு வரமாட்டேங்கிற, உங்க பிள்ளைகளை எத்தனை தகப்பன்மார் தாய்மார்கள் இதை கேட்கிறீங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறத சரியா கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு சிறந்த ஒரு ஊழியராக மாறுவான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை தரமானவர்களாக நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அவன் தரமான ஒரு தீர்க்கதரிசியா எழுதுவான்.
கர்த்தர் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இரண்டாவது விஷயம், நம்ம செலக்ட் பண்றது சரியா இருக்கணும். அது கல்யாணமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். செலக்ட் பண்றத ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும், தேவ ஞானத்துல பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இரண்டாவது, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை முடிவு பண்றாங்க. அத 3வது வசனத்துல வாசித்தோம். சகோதரர்களே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனை பேர் இருக்கும் பொழுது 7 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா தரமானவர்களை தெரிந்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய செலக்ஷன் கரெக்டா இருக்கணும். உங்க செலக்ஷன்ல வாலிப பிள்ளைகளே, உங்க செலக்ஷன் கரெக்டா இருக்கணும். 2 மாப்பிள்ளை 3 மாப்பிள்ளை கூட பார்க்கணும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றதை ஆண்டவர் தருவார். அதனால சோர்ந்து போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மெதுவா முடிவெடுக்கிறது நல்லதாவே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. டீனேஜ் ரொம்ப ஸ்தோத்திரம் டேஞ்சரான ஏஜ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 13 இருந்து 19 வரைக்கும் நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் தப்பான. அதனால கொஞ்சம் யோசித்து நிதானித்து உங்களுடைய செலக்ஷனை கரெக்டா எடுங்க. உங்க எதிர்காலத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாமளோ ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆஹா, இப்பதான் எனக்கு ஒரு உணர்வு வருது. நாங்க ஜெபம் பண்றதுலயும் உபதேசம் பண்றதுலயும் கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டோம். அப்போஸ்தலர்கள் சபை உடைவதற்கு வெளியிருந்து பிசாசு சதி திட்டங்களை தீட்டுறான். உள்ளேயே அனனியாவும் சப்பீராவையும் எழுப்பினான். மீண்டும் ஸ்தோத்திரம் உணவு காரியங்களை ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான். இது வருவதற்கான காரணம் என்னன்னா, நாங்க ஜெபம் பண்றதை விடுறோம், நாம உபதேசம் பண்றதை விடுறோம். அதனால சாப்பாட்டுக்கும் மற்ற காரியங்களுக்கும் இவ்வளவு பேர் ஜனங்கள் வராங்களே, இவங்களை எப்படி கவனிக்கிற விஷயத்திலேயே நாங்கள் ஸ்தோத்திரம் சிந்தைகளை திருப்பி விட்டோம். ஆகையால் இப்போ அவங்க உணர்வடைந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அங்க சொல்லப்படுகிறது. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இனி எப்படி இருப்போம்? ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சபையில வருகிற பிளவுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள் இடைவிடாமல் தேவ சமூகத்துல உட்காரல. அல்லேலூயா சொல்லுங்க. ஊர் 2 பட்டா யாருக்கு கொண்டாட்டம்? தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் எங்க போச்சு? நமக்குள்ள இருக்கிற யூனிட்டி எங்க போச்சு? நம்ம ஆதி நாட்களில் திருச்சபைகள் ஆரம்பிக்கும் பொழுது கூடி கூடி ஜெபம் பண்ணமே, அந்த ஜெபம் எங்க போச்சு? இன்னைக்கு உங்க கையில உரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க கரத்துல முல்லை நகர் இருக்கு பிரதர். முல்லை நகர் கடவுள் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். பேதுரு பிரதர், நம்ம மனதிலிருந்து வர பிள்ளைகள்ட்ட கடவுள் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். மோசேல கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். நான் ஒரு பாட்டு ஒரு வீட்டு வாடகை நம்பர்ல இருக்கிறேன். நோ, மோசேல கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். உரத்துல தேவ பிள்ளைகள் உங்க தேர்வை உங்க கிராமத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். வெளியிலிருந்து வர அணைக்கட்ட சிஸ்டர், உங்க கரத்துல தான் ஒரு கிராமம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க தான் உத்தரவாதம். கிராமத்துல ஒரு தவறு நடக்குனா அதற்கு உத்தரவாதம் தேவ பிள்ளைகள் தான். அங்க எங்க பிசு அடிக்குது, எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்க உலக காரியங்களையும் மற்ற வேலைகளையும் கவனம் செலுத்திட்டோம். ஆகையால இனிமே அப்படி இருக்க மாட்டோம். இடைவிடாமல் எங்கள் ஊழியத்தை செய்வோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், இடைவிடாமல் போதிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, இவங்க எடுக்கிற 3வது தீர்வு, அவங்க தேவ சமூகத்துல தரித்திருக்கும்படியான ஒரு தீர்வை எடுத்தார்கள். அல்லேலூயா. ஒன்று நான் சொன்னேன், தவிர்த்து விடுங்கள், தகுதி இல்லாததை தவிர்த்து விடுங்கள். 2வது தெரிந்து கொள்ளுங்கள், தரமானவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். 3வது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் இருங்கள், தரித்திருங்கள். தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும்.
என்னாலதான் நடக்கும், எது நடந்தாலும் எனக்கு தெரியாம சபையில நடக்கக்கூடாது. இந்த ஒன் மேன் ஷோல நமக்கு தேவையே இல்லை. நாம எல்லாம் யூனிட்டியா செயல்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? சபை வளரணும்னா அத்தனை பேரும் நம்ம ஐக்கியமா இருக்கணும். சொல்ல மாட்டேன். ஆமா, அல்லேலூயா. ஊழியம் பணிதி பெருகணும், இன்னும் சபை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் யூனிட்டியை விட்டுறவே கூடாது. என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஸ்தோத்திரம். 120 3000 மாறிச்சு, 3000 விசுவாசிகள் 5000 மாறிச்சு, 5000 விசுவாசிகள் 10,000 மாறிச்சு. இங்க 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்திருப்போம், அந்நாட்களிலே சீஷர்கள் என்னன்னாங்களாம், அங்க நம்பரே சொல்லல, பெருகிட்டாங்க. கணக்குக்கு அடங்கா அவர்கள் பெருகிட்டாங்க. அப்ப நீங்களும் நானும் ஜெபத்துல தரித்திருக்கணும், தேவ சமூகத்துல தரித்திருக்கணும். தேவையானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய பாதம் மட்டும்தான். அல்லேலூயா. சபையில நீங்க உங்க குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் வந்து உட்கார்ந்து எல்லா ஜனதையும் அழைச்சிருங்க. பாஸ்டர் கூட கூப்பிட வேணாம், உட்கார்ந்து அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கான தீர்வு சொல்யூஷன் 24 hours ஆண்டவர் தருவார். 24 மணி நேரத்துல உங்களுக்கு பதில். தேவ சமூகத்தை விட்டா நமக்கு எந்த விமோசனமும் கிடையாது. உங்க பிரச்சனையை சொல்லி சொல்லி அழாதீங்க, தேவ சமூகத்துல சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்ம தேவ சமூகத்துல தரித்திருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவரோட கையை தட்டி, பிரதர் சுரேஷ் உன் அக்கௌண்ட்ல 10 lakhs 10 லட்சம் இருக்கு, உனக்கு ஸ்பெஷல் சீட் போட்டிருக்கேன், அங்க போய் உட்கார்ந்து சொல்லுவாரா? எனக்கு 10 லட்சம் அக்கௌண்ட் இல்ல சொல்றேன், பேர் ராசதான். ஆமென். 10 லட்சம் வச்சிருக்கீங்களா, நீதான் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் இடம் சொல்லுவாரா? பூமியில உனக்கு இத்தனை ஏக்கர் இடம் இருக்கு, நீதான் உனக்கு ஸ்பெஷல் நான் கட்சி போட்டு வச்சிருக்கேன், இங்க உட்கார்றா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? எனக்கு இத்தனை வீடு என் பேர்ல தான் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடம் மோஸ்ட் ஸ்பெஷல் சீட் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? பரலோகத்துல இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. பரலோகத்துல கேட்கப்படுறதெல்லாம் நீ தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் இருந்த, எவ்வளவு நேரம் நான் உன் கரத்துல கொடுத்த அந்த வேத எழுத்துக்களை படிச்ச, எவ்வளவு நேரம் உபவாசம் இருந்த, இதெல்லாம் ஆண்டவர் கேட்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ சமூகத்தை நீங்களும் நானும் செலக்ட் பண்ணணும். ஏனோக்கு 360 ஆண்டுகள் தேவ சமூகத்திலேயே சஞ்சரித்தார். ஆபிரகாம் 100 ஆண்டுகள் 75 வயசுல அழைக்கிறாரு, 175வது வயசுல மரிக்கிறாரு. அப்ப 100 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்தார். மோசே 80வது வயதில ஊழியத்துக்காக வருகிறார். அதற்கு பிற்பாடு 40 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆக மொத்தம் 120 வருஷம் உயிரோடு இருந்தார். 40 வருஷம் தேவனோடு மட்டும்தான் உறவாடினார். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? தகுதி அற்றவர்களோடு கூட நம்ம ஐக்கியம் இருக்கா? குறை பேசுறவங்க கூட நம்ம ஐக்கியம் இருக்கா? நம்மளுடைய உறவு யாருக்கு அதிகமா இருக்கு? நம்ம நண்பர்களோடு அதிகமா உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்மளுடைய நட்புகளோடு கூட நம்ம உறவு அதிகமா வைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். வேலையில் அதிகமான நேரத்தை நம்ம செலவிடுகிறோமா, இல்ல ஆண்டவருக்கு அதிக நேரமாக செலவிடுகிறோமா? அல்லேலூயா. எல்லாரும் ஒவ்வொரு பேப்பரை கொடுத்து, நான் இல்ல ஆண்டவர் கொடுத்து, வர வாரத்துல என் சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் இருந்த, உன் வேலையில, நண்பர்கிட்ட, சீரியல்கிட்ட, கேம்ல, அதுல நீ எவ்வளவு நேரம் இருந்தது எழுதிட்டு வர சொன்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எங்க அதிகமா இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சீட்டை கொடுத்தாரு. நான் வேலையில தான் அதிகமா கவனம் செலுத்திட்டு இருந்தேன், சினிமா பாட்டை கேட்கறதுல தான் அதிகமா செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோமா? தேவ சமூகத்துல இத்தனை மணி நேரம் நான் இருந்தேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் விரும்புறதெல்லாம் தேவ சமூகத்தில தரித்திருக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தேவனோடு தரித்திருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தினாங்க. இந்த விஷயம் விசுவாச பிள்ளைகளுக்கு, சபைக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 5வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சா? எல்லாம் கிளாப் பண்றாங்க. 10,000 சீஷர்கள், விசுவாசிகள், சபை முழுசா 10,000 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப இந்த தீர்மானம் எடுக்கிறாங்க, தவிர்த்து விட வேண்டியதை தவிர்த்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஐயா அப்போஸ்தலர்களே கரெக்டா சொல்றீங்க, அல்லேலூயா. தரமானவர்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா 10,000+ சீஷர்களும் கையை தட்டி கரெக்டா சொல்றீங்க ஐயா, இப்படியே செஞ்சிருவோம்ன்றாங்க. 3வது சொல்றாங்க, மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கிறோம், தேவ சமூகத்துல நம்ம அதிகமா நேரத்தை செலவிடலாம்
வேண்டாம் சொன்ன உடனே மற்ற விசுவாசிகள் எல்லாம் கையை கட்டி அது அவர்களுக்கு பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. இப்ப இந்த உபதேசத்தை கேட்கும்போது எத்தனை பேருக்கு இது ஆசையா இருக்கு? என் சபை வளரணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க சபை பெருகணும், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், என் சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், நான் 80 வருஷம் வாழ்ந்தாலும் கடவுளோடு சேர்ந்து நான் வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த விஷயங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. இப்ப நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை பாருங்க. 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் அங்க மிகவும் என்ற வார்த்தை இல்ல. அந்த பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள்ல சொல்லுது 1ஆம் வசனத்துல சீஷர்கள் பெருகின போது. ஆனா கடைசி அந்த யோசனை எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அங்க பைபிள் தெளிவா நமக்கு சொல்லுது, சீஷருடைய தொகை எருசலேமில். இந்த வார்த்தை கேட்டதுமே ஆத்துமாக்கள் குவியல் குவியலா வராங்க. சபையில ஆத்துமாக்கள் நிரப்பப்படுறாங்க. ரோட்ல எல்லாம் ஆத்துமாக்கள் நிக்கிறாங்க. எல்லா சபை மிகவும் திரளாய் பெருகின. அந்த வசனத்தை முடிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து நம்ம சபை ஒருங்கிணைப்பட்டால் போதும், எந்த சத்துருவையும் தகர்த்து எறிவதற்கான திறமையும் பலனும் தீர்வும் என்னிடத்தில் உண்டு. ஒரு விசுவாசக்குள்ள தீர்மானம் எடுத்துட்டா போதும், யாரையும் ஆண்டவர் உள்ள கொண்டு உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. இப்போ வாசிக்கிறோம், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் இவர்கள் எல்லாரும் திருச்சபையில வந்து உட்கார்றாங்க. அல்லேலூயா. நான் முடிக்க போறேன், நல்லா முடிச்சு பாருங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கிறது. 6ஆம் வசனத்தை கண்டினியூவா வாசித்து பாருங்க. அவர்களை 7 பேரை செலக்ட் பண்றாங்க. 10,000 பேர் இருந்தாலும் 7 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதே போல தெய்வீக ஞானம், நல்ல சாட்சி பெற்ற 7 பேரை செலக்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல். இப்போ 12 அப்போஸ்தலர்கள் நிக்கிறாங்க. இல்லப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 அப்போஸ்தலர்கள் நிக்கிறாங்க. 7 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்து இல்ல முந்தைய வசனம் ஜெபம் கைகளில் வைத்து ஜெபம் பண்ணி நிறுத்தினார்கள். ஜெபம் பண்ணி இப்போ யோவான் வந்து ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. ஐயா அண்ணா ஜெபம் பண்ணுங்க நான் சொல்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவேன்? கையை வச்சு, ஆண்டவரே யோவான் ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரிக்கும் வரையிலும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இவனை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இவனை பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் திருச்சபையாய் இவனை வழி அனுப்புகிறோம். இவன் கடவுளுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நெருப்பாய் மாறணும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஃபார்முலா. அவன் மேல கைய வச்சு தம்பிக்காக ஜெபம் பண்றது. அந்த வசனத்தை வாசிங்க. இந்த 7 பேரையும் இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நிறுத்தினார்கள். என்ன பண்ணாங்களா? கைய வச்சாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? இவரு தெய்வீக ஞானம் நிறைந்தவர், ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு. இவர் நல்ல சாட்சி பெற்றவர், ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு. இவர் அடுத்து என்ன சொன்னாங்க? 3 விஷயத்தை சொன்னேன், அதை விட்டுறாதீங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர், தெய்வீக ஞானம் பெற்றவர், அதே போல நல்ல சாட்சி பெற்றவர். இது ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் வந்து நின்ன உடனே இந்த அப்போஸ்தலர்கள் கையை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அனுப்பல. இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரே இப்ப நம்ம ஊழியத்துக்கு 7 பேரை அனுப்புறோம், அது உங்களுக்கு சித்தமா, உமக்கு விருப்பமா அப்படி ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவர் என்ன சொல்லலாம்? எதற்கு புரியுது? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் பண்ண செலக்ஷன் கரெக்டா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி தான் அந்த விஷயத்தை நடப்பித்தாங்க. எதற்கு புரியுது? உங்க வேலை நீங்க எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணி
அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நிமிஷம் பேக்க தூக்கி மாட்டிட்டு, ஆண்டவரே நான் போறேன், என்னை பத்திரமாய் கொண்டு வாரும், என் வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஒரு புது பொருளை வாங்குறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற அத்தனையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அந்த நாட்களில் திருச்சபையில ஆதி திருச்சபை ஃபவுண்டேஷன் அப்பதான் சபை உருவாகுது. அங்க உண்டான சபையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதற்கான தீர்வை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுதான் 3 விஷயங்கள் ஆண்டவர் சொன்னார். தவிர்த்து விடுங்கள், தகுதி இல்லாததை தவிர்த்து விடுங்கள். நமக்கு இது தகுதியான யோசித்து அதை தவிர்க்கணும்னா தவிர்த்துங்க, தப்பே கிடையாது. 2வது விஷயம், தெரிந்து கொள்ளுங்கள், தரமானவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். 3வது, தேவனுடைய சமூகத்தில் தரித்திருங்கள். எங்க தரித்திருக்கணும்னா தேவ சமூகத்தில் தரித்திருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை